ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப புத்திசாலித்தனமான செல்ல பிராணிகளை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீட்டில் இருக்கிற செல்ல பிராணி ஜன்னல் வழியாக அழகாக ஊரை வேடிக்கை பார்த்துட்டு இருந்து இதை பார்த்தவங்க எதுக்கு ஜன்னல் பக்கத்தில் நிற்கிற அப்படின்னு அதை மூடி இருக்கிறாங்க. அதுக்கு வந்தது பாருங்க கோபம். கோபத்தோட அப்படியே முறைச்சி பார்த்துருக்கு. கோபத்தோட இந்த ஜன்னல் இல்லைன்னா வேற ஜன்னல் இல்லையான்னு அடுத்த ஜன்னலை பார்க்கறதுக்காக போகுது. இங்கே எல்லாரும் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த கேக்கை கண்டுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அவ்வளவுதானே, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடலான்னு இந்த டாக் வந்திருக்கு. இங்கே ரொம்ப சேட்டைக்கார ஒரு மனுஷனை தான் பார்க்குறோம். இந்த நாய் மேலே உட்காந்துருக்கு, கீழே பூனை உட்காந்துருக்கு தான். இவர் கிள்ளுற மாதிரி கிள்ளி சண்டையை கிளப்பி விட்டுட்டாரு. கடைசியில் இந்த பூனை ஆளை காட்டி கொடுத்துடுச்சு பாருங்க. அவ்வளவுதான், நாய் இவரை வேகமாக துரத்தவே ஆரம்பிச்சிருக்கு. பூனையை மாட்டி விடலான்னு கடைசியில் இவரே மாட்டிக்கிட்டாரு. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப டிசிப்ளினான ஒரு டாகை தான் பார்க்குறோம். மனுஷங்களே ரூல்ஸை மதிக்காமல் போகிற இந்த காலத்தில் இந்த டாக் பாருங்க, சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்து போவேன்னு நின்ன இடத்துல அப்படியே நிற்குது. வீட்டில் எப்படி பொறுப்பாக வளர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. விலங்குகளில் நாய்கள் ரொம்ப புத்திசாலி தான். அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் நடக்க முடியாத மாதிரி ஒரு காலை மடக்கி வச்சுட்டு நிற்கிற ஒரு டாகை தான் பார்க்குறோம். யாராக இருந்தாலும் இதை பார்த்ததோ பரிதாபப்பட்டு அதுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்காக வாங்கி கொடுப்பாங்க. நிஜமாவே பார்க்குறதுக்கு கால் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி தானே இருக்குது. அப்படிதான் இவரும் என்னவோ வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அந்த பண்ணை வாங்குறது 4 காலில் சூப்பராக நடந்து போயிருக்கு. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் இந்த டாகை வச்சிருக்கிற அந்த கூண்டை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு உள்ளே போயிருக்கிறாங்க இந்த லேடி. இந்த டாகுக்கு சேட்டையை பாருங்க. எப்பவும் நம்மளை உள்ளே போட்டு பூட்டுறாங்களே, இன்னைக்கு இந்த லேடியை பூட்டிட வேண்டியதானே அப்படியே லாக் பண்ணி விட்டுருக்கு பாருங்க. இங்கே இந்த வீட்டில் இருக்கிற நாய் வீட்டில் இருக்கிற சின்ன ட்ராயர் எல்லாம் திறக்கிறதுக்கு ரொம்ப அழகாக பழகி வச்சிருக்கு. வீட்டில் இருக்கிறவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்து நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கு. ஈஸியாக திறந்து உள்ளே இருக்கிற பொருள் எல்லாம் அழகாக எடுத்துகிட்டு போகுது பாருங்க. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் இந்த டாகும் இவரும் ஓடி பிடிச்சி விளையாடுறாங்களாம். அந்த டாகும் எப்படியாவது அவரை பிடிச்சிடலான்னு பார்க்குது, ஆனால் முடியவே இல்லை. கடைசியில் புத்திசாலியான இந்த நாய் அப்படியே ரிவர்ஸில் ஓடி வந்து அவரை கேட்ச் பண்ணியிருக்கு. இப்படி ஒரு யோசனை பாருங்க. எங்கே இந்த வீடியோவில் என்னதான் கூண்டுக்குள்ளே போட்டாலும் இதெல்லாம் ஒரு கூண்டா அப்படின்னு சொல்லி அழகாக மேலே ஏறி வந்திருக்கு இந்த 2 குட்டி டாகும். எங்கே இந்த வீடியோவில் யானையோட சேர்ந்து ஜாலியாக குளிக்கலாம் அப்படின்னு பக்கத்தில் போனாங்க. இந்த யானையும் இந்த லேடியை அழகாக தூக்கியிருக்கு. அப்பாட நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கோ அப்படின்னு அது கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் யானை என்ன வேலை பார்த்துருக்கு பாருங்க, அப்படியே பின்னாடி தூக்கி போட்டிருக்கு. இந்த வீடியோவில் இந்த டாகோட ஓனர் கால் கெடுக்க உட்கார்ந்துருக்கிறாராம். அந்த வீட்டில் இருக்கிற செல்ல பிராணிக்கு எவ்வளவு அறிவு பாருங்க. ஒரு குட்டி ஸ்டூலை தூக்கி கொண்டு அவர் உட்கார்றதுக்காக கொடுக்குதான். ரொம்ப பாசக்கார டாக் தான். அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் வீட்டு வேலைகளை செய்கிறதுக்கு உதவி செய்யுதான் இந்த டாக். எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுது பாருங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் இப்படி ஒரு குட்டி டாக் வச்சுக்கிட்டா வீட்டு வேலையெல்லாம் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் போலயே. இந்த டாக் அதை விட ஒரு படி மேலே போய் எல்லா பாத்திரத்தையும் டிஷ் வாஷரில் அடுக்கி வச்சுட்டு இருக்கு பாத்திரம் கழுவுறதுக்காக. செல்ல பிராணியை பாசமாக வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா எப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து வேலை வாங்குறாங்க பாருங்க. எங்கே இந்த வீட்டில் இருக்கிற டாக் ரொம்ப தில்லாலங்கடி தான். எவ்வளோ உயரமான கேட்டு போட்டிருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் அப்படின்னு ஒரு நிமிஷத்தில் தாண்டி கீழே போயிடுச்சு. சர்க்கஸில் இருக்க வேண்டிய டாக் தான் தெரியாதனமாக அந்த வீட்டில் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ உயரத்துக்கு ஏறுறதுக்கே கொஞ்சம் பயம் வரும். ஆனால் இதுக்கு துளி கூட பயம் இல்லை. எப்படி ரோட்டுக்கு ஜம்ப் பண்ணி போகுது. வீட்டை காவல் காக்கிறதுக்காக வீட்டிலே கிடக்கிறதெல்லாம் நமக்கு பிடிக்காத வேலை. ஊரை சுற்றுறது தான் நமக்கு பிடிக்கும் அப்படின்னு ஜாலியாக போகுது. அடுத்ததான் இங்கே இந்த வீட்டில் இருக்கிற பூனை ரொம்ப நேரமாக இந்த மேட்டு பக்கத்தையே சுற்றி வந்திருக்கு. இந்த மேட்டில் அப்படி என்னதான் இருக்குது, எதுக்கு இதை விட்டு நகரவே மாட்டேங்குது அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. பூனை இல்லாத நேரமாக பார்த்து இந்த மேட்டை எடுத்து பார்க்கவும் தான் தெரிஞ்சது கீழே அவ்வளோ பணம். மெதுவாக இவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சிருக்கு பாருங்க. சேமிப்பெல்லாம் இதுகிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பாட்டில் மூடியை திறக்கிறதுக்காக ஓடி வந்த தேனீக்களை தான் பார்க்குறோம். பாட்டிலில் இருக்கிற ஜூஸோட வாசனை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. இந்த பழ வாசனையை மோப்பம் பிடிச்சி தான் வந்திருக்குது. எப்படியாவது மூடியை திறந்தே ஆகும் போல. எல்லாம் ஒன்றா சேர்ந்தா கண்டிப்பாக திறந்துருந்தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப திருட்டுத்தனமான ஒரு எலியை தான் பார்க்குறோம். பேகை திறந்து அதுக்குள்ளே இருந்து பர்ஸ் எடுத்து பர்ஸை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளேருந்து பணத்தையும் எடுத்துக்குது. எப்படி ட்ரைனிங் எடுத்திருக்கு பாருங்க. எந்த பேக்கு கிடைச்சாலும் விடாது போலயே. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மாடெல்லாம் தொழுவத்துக்குள்ளே போட்டு கேட்டை பூட்டிட்டு போனால் கேட்டை ஈஸியாக திறக்கிறதுக்கு இந்த மாடு பழகிருக்கு. எல்லா விலங்குகளும் இப்படி புத்திசாலி ஆகிட்டா எப்படி தான் பூட்டி வைக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியே செல்ல பிராணிகளோட புத்திசாலித்தனமான சில ஐடியாக்களை தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.